GKS Bros Production, 7 Seas and 7 Hills Production தயாரிப்பில் மிர்ச்சி சிவா ராம் கூட்டணியில் பறந்து போ ஜூலை 4 முதல் திரையரங்குகளில். சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல். தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா 70 பேர் 80% பேர் வந்து பங்குச்சந்தையில் வந்து முதலீடு பண்ணுறாங்க. ஆனால் நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அது 3% 4% தான். தமிழ்நாட்டில் இன்னுமே வந்து குறைவாக தான் பண்ணுறாங்க. எப்படி தங்கள் பெற்றோர்கள் வந்து பணம் இல்லாமல் கஷ்டப்பட்டாங்களோ அதே கஷ்டத்தை இவங்க பணம் இருந்தும் அனுபவிக்கிறாங்க. நிறைய சொத்து வச்சிருப்பாங்க, கையில் பணமே இருக்காது. ஒரு 40-45 வயசுல அந்த கடனெல்லாம் தீர்த்துட்டாலும் மறுபடியும் இவங்க முதலீடுன்னு எதுக்கு போறாங்கன்னா அந்த நிலத்துக்கும் வீட்டுக்கும் தான் போய் ரெண்டாவது வீட்டுக்கு போறாங்க. வீடு இல்லாமல் தான் கஷ்டப்பட்டிருக்காங்க. அப்போ ஒரு வீடு வாங்காதீங்கன்னு சொல்கிற நிதி சந்தையிலும் இல்லை வீடு தான் எங்களுடைய மொத்த குறிக்கோளும் வாழ்க்கைன்னும் போது வாங்குறது சரிதானே. அப்பா அம்மா கிட்ட வீடே இல்லை, சென்னையில் வந்து இருக்காரு, அவர் எல்லா வாடகை வீட்லேயும் இருந்து துரத்தப்படுகிறார் அப்படிங்கும்போது அவர்கிட்ட போயிட்டு நம்ம வந்து வீட்டில் பணத்தை போடாத, நீ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பணத்தை போடு, பங்குச்சந்தையில் பணத்தை போடுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் இங்கே வரீங்க சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா அதை மட்டும் செய்யுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் போகிற ஊரில் வந்து அங்கேயும் வாடகைக்கு இருங்க. கடைசியாக எங்கே செட்டில் ஆகுறீங்களோ அங்கே வீடு வாங்கிக்கோங்க. எனக்கு வீடு தேவை, நிலம் தேவைன்னும் போது நீங்கள் அப்போ வாங்குவீங்கன்னு சொல்கிறீங்க. விலைவாசி அப்போ உயர்ந்துருமே, ப்ளஸ் கட்டுமான பொருளும் அதே மாதிரி 2-3 மடங்கு. அப்போ எனக்கு அது லாஸ் தானே. நம்ம கண்ணுப்பட இவ்வளோ பிளாட்ஃபார்ம்லாம் இப்போ விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அப்படிலாம் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அதை போய் நம்ம வாங்கி நம்ம வசதியாக வாழ்ந்துடலாம், பணக்காரர் ஆகிடலாம் தயவு செஞ்சு நினைக்காதீங்க. ஒரு விஷயம் நமக்கு எளிமையாக கிடைக்குது அப்படின்னா அந்த விஷயத்தில் நமக்கு பெரிய லாபம் கிடைக்காது. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். முதலீட்டு ஆலோசகர் பாலசிங்கல் அவர்கள் நம்மளுடைய அரங்கத்துக்கு வந்திருக்கிறார். அவரை வரவேற்போம். வணக்கம். வணக்கம் சார். சார், ஒரு 20 வருடங்களுக்கு முன்பு நம்ம பார்த்தோம்னா அத்தனை மக்களும் பேசக்கூடிய ஒரு வார்த்தை எதுனா முதல் தலைமுறை பட்டதாரி, ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் எஜுகேஷன், இவங்க தான் படிச்சிருக்காங்க காலேஜ். இப்போ அதை நம்ம அதிகம் கேள்விப்பட மாட்டோம் பார்த்தீங்களா. ஆமாம், யாரும் அந்த வார்த்தை யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா எல்லார் வீட்லையும் யாரோ ஒருத்தர் கண்டிப்பாக படித்த காலத்தில் இருக்கும். ஆனால் இப்போ அந்த வார்த்தை எங்கே பொருந்துதுன்னு பார்த்தீங்கன்னா முதல் தலைமுறை முதலீட்டாளர் அப்படின்ற இடத்துக்கு அந்த வார்த்தை வந்திருக்கு. ஏன்னா முதலீடுன்றது வார்த்தை பார்த்தீங்கன்னா நம்மளோட அம்மா அப்பா தாத்தா பாட்டிக்கெல்லாம் வந்து அது உண்மையாகவே தெரியலன்னு தான் சொல்லணும். அவங்க தங்கம் வாங்குறது முதலீடாக அப்போ பார்த்துருக்க மாட்டாங்க, தம் குடும்பத்துக்கு தேவையான தான் வாங்கியிருப்பாங்க. வீடு வந்து வாழ்வதுக்காக தான் இருந்தது. எங்கேயோ சொல்ல அதுக்கு தாண்டிய ஒரு சொத்துக்களை சேர்த்துருக்கலாம். ஆனால் முதலீடுன்ற வார்த்தை பேசப்படக்கூடிய காலகட்டங்கள் இப்போ தான். நிறைய இன்றைக்கி ஐடியில் பணிபுரியக்கூடிய எம்ப்ளாயி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நிறைய வராங்க. ஈக்விட்டி ரிலேட்டட் வராங்க, கோல்டு ரிலேட்டட் வராங்க, ப்ளஸ் ETF நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ இந்த முதல் தலைமுறை முதலீட்டாளர்கள் எப்படி பயணப்படணும், அவங்களும் எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள் என்ன? இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ தான் எல்லாருமே முதலீட்டுக்கு வராங்க. அது ஏன் இப்போ தான் முதலீட்டுக்கு வராங்க அப்படின்னா இப்போ தான் நம்மக்கிட்ட பணம் இருக்குது. 1990களுக்கு முன்னாடி நம்மளுடைய சந்தை வந்து உலக சந்தைக்கு திறந்து விடுவதற்கு முன்பு வந்து பார்த்திங்கன்னா யாருக்கிட்டையுமே வந்து பணம் இருக்காது. எல்லாருமே இப்போது மாதம் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாங்க. குறைஞ்சபட்சம் 1 லட்சம் 2 லட்சம், நாங்கள் எங்கள் கிளைண்ட்டு சில பேர் 5 லட்சம் கூட சம்பாதிக்கிறாங்க. ஆனால் சென்ற தலைமுறையில் வந்து நம்ம எல்லாருமே வந்து ரொம்ப அம்பல் பேக்ரவுண்டில் தான் வந்திருப்பாங்க. விவசாய கூலிகளாக இருப்பாங்க, போஸ்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுவாங்க, கிளர்க்காக இருக்காங்க, கண்டக்டராக இருந்திருப்பாங்க. அவங்க வாழ்க்கையில் அவங்க மொத்தமாகவே வந்து 1 லட்ச ரூபா பார்த்துருக்க மாட்டாங்க, முக்கியமாக பார்த்துருக்க மாட்டாங்க. இப்போ இதில் என்ன சிக்கல் வருது அப்படின்னா அவங்க பணத்தையே பார்க்கல அப்படிங்கிறதுனால அவங்களால பணத்தையே வந்து செலவு பண்ணியிருக்க மாட்டாங்க. பணம் இருந்தால் தான் செலவு பண்ண முடியும். இப்போது அந்த பிரச்சனை வந்து அப்படியே டிஎன்ஏல கடத்தப்படுது. அதாவது செலவு பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து அவங்க டிஎன்ஏ மூலமாக இந்த தலைமுறைக்கு முதலீட்டாளர்னு நம்ம சொல்கிறோம், முதல் தலைமுறை பட்டதாரிகள் இப்போ படித்து நிறையா பணம் வச்சுருக்காங்க, அவங்களுக்கு கடத்தப்படுது. இப்போ அதனால் என்ன ஆகுது, இவங்களும் பணத்தை வந்து செலவு பண்ணுறதே கிடையாது. ஒரு நல்ல சட்டை போடுறதோ இல்லை ஒரு நல்ல விடுதிக்கு போய் சாப்பிடணும் அப்படிங்கிறதோ அவங்களோட மனதுக்கு வரவே வராது. அப்படியே அவங்க செலவு செய்தாலும் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு வந்து ஒரு குற்ற உணர்ச்சி வரும். நம்ம அப்பா அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நமக்கு வந்து பணத்தை சேர்த்து வச்சு கொடுத்தாங்களே, பணமே இல்லாமல் இருந்தாங்களே, நாம் இந்த மாதிரி செலவு பண்ணுறோமே அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி வர்றதுனால பலரும் வந்து என்ன பண்ணுறாங்க, செலவு பண்ணுறதில்ல. தங்களுடைய வாழ்க்கையை வந்து வளமாகவும் இன்பமாகவும் ஆக்கிக்கிறதுக்கு அந்த பணத்தை வச்சு, அவங்களோட பணத்தை வச்சு அதுக்கு முயற்சி பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன்னா சென்ற தலைமுறை பணம் இல்லாததுனால செலவு பண்ணல, இந்த தலைமுறைக்கிட்ட பணம் இருக்குது, செலவு பண்ணுறதுக்கு மனம் வரமாட்டுக்கு. முதலீடும் அதே தான். போன தலைமுறை வந்து முதலீடு பண்ண வாய்ப்பே கிடையாது. ஏன்னா பணம் இருந்தால் தான் நீங்கள் முதலீடு பண்ண போகிறீங்க. அன்றாட வாழ்க்கையை ஓட்டுறதுக்கே பணம் இல்லாதவர்கள் எங்கே முதலீடு பண்ணியிருப்பாங்க? அதிகபட்சம் போஸ்ட் ஆஃபீஸில் போட்டிருப்பாங்க, இல்லை தங்கங்கள் வாங்கியிருப்பாங்க, முடிந்தவர்கள் இயன்றவர்கள் கொஞ்சம் நிலங்கள் வாங்கியிருப்பாங்க. மீண்டும் அதே தகவல்கள் தான் வந்து அவங்க டிஎன்ஏல வந்து கடத்தப்பட்டு இந்த தலைமுறைக்கு வந்திருக்கு. இவங்களுக்கும் வந்து புது புது முதலீடுகள் திட்டங்கள் வந்தாலும் அதன் மேலே வந்து ஒரு நம்பிக்கை வருவது கிடையாது. அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா 70 பேர் 80% பேர் வந்து பங்குச்சந்தையில் வந்து முதலீடு பண்ணுறாங்க. ஆனால்
நம்ம இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா அது 3% 4% தான். தமிழ்நாட்டில் இன்னுமே வந்து குறைவாக தான் பண்ணுறாங்க. ஏன்னா சென்ற தலைமுறை நிலத்திலையும் தங்கத்திலையும் தான் முதலீடு பண்ணாங்க. இந்த தலைமுறைக்கும் அதுதான் பாதுகாப்பான முதலீடு அப்படிங்கிறது வந்து புகுத்தப்பட்டிருக்கு. எங்கே புகுத்தப்பட்டிருக்குன்னா அவங்க டிஎன்ஏல புகுத்தப்பட்டிருக்கு. இந்த தலைமுறையில் இருக்கிற முதலீட்டாளர்களுக்கு இதுதான் நான் சிக்கலாக பார்க்குறேன். அவங்க பணத்தை வந்து பணம் வச்சுருக்காங்க, நிறையா வச்சுருக்கிறதுனால தான் நம்ம அந்த முதலீடை பற்றியே பேசுகிறோம். அதனால் பணம் நிறையா இருக்குது. ஆனால் அந்த பணத்தை வந்து அவங்களால அனுபவிக்க தெரியல, அந்த பணத்தை வந்து முதலீடு பண்ண தெரியல. இப்படி அவர்களுக்கு இந்த 2 அறிவுமே கடத்தப்படலை அப்படிங்கிறதுனால முதலீடுன்னு வரும்போது நிறைய தப்புகள் பண்ணுறாங்க, நடக்குது. ரொம்ப தப்புகள் நடக்குது. எப்படி முதலீடு பண்ணுறாங்கன்னா தங்களுடைய கிராமத்தை சுற்றி இருக்கிற நிலத்திலேயே வந்து அதிகமாக முதலீடு பண்ணுறாங்க. ஒரு 2 ஏக்கர் 3 ஏக்கர். அதுவும் எப்படி பண்ணுறாங்கன்னா கையில் இருக்கிற பணத்தை கொஞ்சம் போட்டு 80 லட்சம் 1 கோடி வரைக்கும் கடன்களை வந்து வாங்கிடுறாங்க. இவங்க அதிகமாக சம்பாதிக்கிறதுனால இவங்களுக்கு கடன் கொடுப்பதற்கு பெரிய வங்கிகள் வந்து தயாராக இருக்காங்க. இவங்களுக்கு தான் கடன் கொடுப்பாங்க, மற்றவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. அந்த கடன்களை எல்லாம் வாங்கி வந்து இவங்க இந்த மாதிரியான நிலங்களில் முதலீடு பண்ணுறதுனால இவர்களும் என்ன ஆயிடுறாங்க அப்படின்னா, எப்படி தங்கள் பெற்றோர்கள் வந்து பணம் இல்லாமல் கஷ்டப்பட்டாங்களோ அதே கஷ்டத்தை இவங்க பணம் இருந்தும் அனுபவிக்கிறாங்க. ஏன்னா கடன் கொடுத்து வாங்கிடுறாங்க, இஎம்ஐ பே பண்ணுறாங்க, இவங்களுக்கு மாதந்தோறும் பற்றாக்குறை வருது. இவங்க பட்ஜெட் போட்டுலாம் பழகலை அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு பற்றாக்குறை வருது அப்படிங்கிறதே தெரியாது. ஆனால் ஒரு ஸ்கூல் ஃபீஸ் பே பண்ணும்போதோ ஒரு ஆண்டு காப்பீடு கட்டும் போதோ என்ன ஆகும், இவங்களுக்கு இந்த பணத்துக்கு நான் எங்கே போவேன் அப்படிங்கிற ஒரு பதட்டம் வரும். இதை வந்து கேஷ் இன்னும் அசட் ரிச் கேஷ் லெஸ் அப்படின்னு ஒரு சிண்ட்ரம்னு ஒன்று சொல்லுவாங்க. ஒரு ஆன்சிட்டி படபடப்பு வந்துடும். நிறைய சொத்து வச்சுருப்பாங்க, கையில் பணமே இருக்காது. அப்போ இந்த பதட்டங்கிறது வந்து ஒரு எதிர்மறையான ஒரு சிந்தனை. இந்த பதட்டம் வந்து அவங்களால மற்ற விஷயங்களில் கவனம் செலுத்த முடியாது. ஏன்னா எப்போதுமே பணத்தை பற்றியே யோசிச்சுட்டு இருந்தால் வாழ்க்கையில் மற்ற இனிமையான விஷயங்களை அவங்களால கவனம் செலுத்த முடியாது. ஆனால் அவர்கள் வந்து இந்த பதட்டத்தை வந்து ரசிக்கிறாங்க. ஏன்னா மறுபடியும் இது தங்களுடைய பெற்றோர்கள்கிட்ட இருந்து வந்திருக்கு. இந்த உடல் உழைப்பு தான் வந்து உண்மையான உழைப்பு. பணத்தை சேர்த்து வச்சுக்கணும், கஷ்டமாக இருக்கிறதையும் நம்ம வந்து அனுபவிக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கடத்தப்பட்டதுனால இந்த பதட்டத்தையும் அவங்க மகிழ்ச்சியாக வந்து அனுபவிக்கிறாங்க. இதில் என்ன சிக்கல் வருது அப்படின்னா, ஆசைப்பட்டு ஒரு இடம் வாங்கி அதை கடனில் வாங்கி ஒரு 40-45 வயசில் அந்த கடனெல்லாம் தீர்த்துட்டாலும் மறுபடியும் இவங்க முதலீடுன்னு எதுக்கு போகிறாங்கன்னா அந்த நிலத்துக்கும் வீட்டுக்கும் தான் போய் 2வது வீட்டுக்கு போகிறாங்க. மறுபடியும் கடனில் இருக்கிறாங்க, மறுபடியும் அந்த பதட்டத்தில் இருக்காங்க, அந்த பதட்டத்தை அனுபவிக்கிறாங்க. இது அப்போ என்ன ஆகுது, அவங்க வாழ்க்கையை வந்து அவர்கள் மகிழ்ச்சியாகவே அனுபவிக்கிறது கிடையாது. இதுதான் இந்த தலைமுறையில் இருப்பவர்களுக்கு முதல் தலைமுறை முதலீட்டாளர்களுக்கு இருக்கிற சிக்கல். ஓகே, இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா முதல் தலைமுறைக்கு முன்பு இருந்த அம்மா அப்பாவுக்கு பணம் இல்லை, இவங்களுக்கு இருக்குது. ஓகே, ஒத்துக்கலாம். இன்றைக்கி வந்து ஏன்னா குறைஞ்சபட்சமும் 20,000 சம்பளத்தில் வேலை கிடச்சிடுது, 2 ரைட். ஆனால் இவங்ககிட்ட பணம் இருக்குது, தன்னோட தேவைக்கு வந்து கடன் வாங்கி தான் ஒரு பொருளை வாங்குறாங்க, ஒரு வீடு வாங்குறதாகட்டும் வரல. சரி, அப்படி பார்த்தீங்கன்னா வீடுன்றது ரொம்ப அத்தியாவசியம். ஆனால் இந்த பொருளாதார நிதி சந்தையில் என்ன அதிகம் பேசப்படுது பார்த்தீங்கன்னா, வீடு வாங்காதீங்கன்னு தான் எல்லா ஆலோசனையும் வருது. ஆனால் இவங்க மொத்தம் அவங்களோட பின்னோக்கி அவங்களோட மூதாதையர்கள் பார்த்தான்னு வச்சுங்க, வீடு இல்லாமல் தான் கஷ்டப்பட்டுருக்காங்க. அப்போ ஒரு வீடு வாங்காதீங்கன்னு சொல்கிற நிதி சந்தையிலும் இல்லை, வீடு தான் எங்களுடைய மொத்த குறிக்கோளும் வாழ்க்கைன்னும் போது வாங்கிறது சரி தானே. அப்போ நீங்கள் அது வாங்க வேண்டாம், கடன் போட்டு வாங்க வேண்டாம், இல்லை அந்த வீடுன்ற ஒரு முதலீடாக பார்க்காதீங்கன்றீங்க. எப்படி அது ஒத்து போகும்? ஏன்னா இவங்களுக்கு இது ஃபில் பண்ணாமல் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு முதலீடுக்குள்ளே வர முடியாது. இப்போது நிலமாகட்டும் வீடாகட்டும் அது ஒரு அதிகாரம். கல்வீடுன்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு கிராமத்துலலாம் இருக்கும்போது கல்வீடுங்கிறத பெரிய வீடாக பார்ப்பாங்க. அப்போது வீடுங்கிறது வந்து எப்போதுமே ஒரு அதிகார மையமாக தான் இருக்குது. அதனால் வீடுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான தேவை. இப்போ நாம் வந்து ஒரு நிதி ஆலோசகர் வந்து ஒரு கருத்தை சொல்லும்போது அது எல்லாருக்குமே அப்படியே பொருத்தி பார்க்கக்கூடாது. ஓகே, ஒவ்வொருத்தருக்கும் அந்த இது வந்து மாறும். இப்போ நம்ம வீடு வாங்கக்கூடாதுன்னு தான் சொல்கிறோம், பொது கருத்து. அப்போது ஒருத்தருக்கு வந்து தன்னுடைய தலைமுறையில் வீடே வாங்கலை, அப்பா அம்மா கிட்ட வீடே இல்லை, சென்னையில் வந்து இருக்கார், அவர் எல்லா வாடகை வீட்லேயும் இருந்து துரத்தப்படுகிறார் அப்படிங்கும்போது அவர்கிட்ட போயிட்டு நம்ம வந்து இந்த நிதி ஆலோசனை இந்த பிரின்சிபலை வந்து நம்ம சொல்லி, நீ இதில் பணத்தை போடாதப்பா, வீட்டில் பணத்தை போடாத, நீ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பணத்தை போடு, பங்குச்சந்தையில் பணத்தை போடுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நிதி முதலீடு அப்படிங்கிறது வந்து நிதியை சார்ந்த விஷயம் மட்டும் கிடையாது, சமூகம் சார்ந்த விஷயமும் கூட. அப்போ இந்த சமூகம் எப்படி கட்டமைக்கப்பட்டுள்ளது, ஒரு மனிதனுக்கான இருக்கின்ற வாய்ப்புகள் என்ன அப்படிங்கிறத ஆராய்ந்து தான் அவருக்கான நிதி ஆலோசனையை வழங்க முடியும். அப்படி தான் நாங்கள் வழங்கிட்டு வரோம். அப்போ இந்த மாதிரியான ஒரு நிலையிலிருந்து வருபவர்கள் எங்ககிட்ட வந்திருக்காங்க. ஒரு கிளைண்ட் வந்திருக்காங்க, அவர் வந்து நல்லா சம்பாதிக்கிறார், மாதம் 2 லட்சம் 3 லட்சம் சம்பாதிக்கிறாரு, வீடு வாங்க போகிறேன்னாரு. அப்போ எடுத்த உடனே நான் சொன்னது அதுதான், நீங்கள் எதுக்கு வீடு வாங்குறீங்க, அதுக்கு பதிலாக நீங்கள் இதை பணத்தை மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போட்டு வச்சிங்கன்னா 45 வயசில் வந்து உங்களுக்கு நீங்கள் ரிட்டையர்டே ஆகிடலாம், பெரிய பணம் இருக்கும் அப்படின்னு. அப்போ அவர் எங்ககிட்ட சொன்னார்,
சொன்னார், இல்லை சார் எங்களுக்கு வந்து வீடே கிடையாது, நான் தான் முதல் தலைமுறையாக கஷ்டப்பட்டு நானே பணம் செலுத்தி படித்து இப்போ தான் வந்திருக்கேன், அப்பா அம்மாவுக்கு வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னாரு. அடுத்த விஷயம் நான் சொன்னதே, கண்டிப்பாக வீடு வாங்குங்க, உடனே வாங்குங்க, ஏன்னா அதை மீறின சந்தோஷம் எதுவுமே கிடையாது. அப்போ அவங்கெல்லாம் வீடு வாங்கணும். ஆனால் இப்போ என்ன தெரியுமா நடக்குது, அப்பா அம்மா ஊரில் வீடு வச்சுருப்பாங்க, இங்கே வேலைக்காக சென்னைக்கு வருவாங்க, நாளைக்கு இவங்க சென்னையில் தான் வேலை பார்ப்பாங்க, பார்ப்பாங்க உறுதியே கிடையாது. இது வந்து இப்படிப்பட்டவர்கள் வீடு வாங்குறதுனால என்ன ஆகிடுது, அந்த வீடே அவங்களுக்கு வந்து ஒரு காலில் மாட்டுகின்ற விலங்காக மாறிடுது. ஒரு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி வருதுன்னா, ஐயோ எனக்கு இங்கே வீடு இருக்குது, இதை விட்டு நான் எப்படி போகிறது, இதை சுற்றியே இப்படியே இங்கேயே முடங்கி போயிடுறாங்க. நீங்கள் இங்கே வரீங்க சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா அதை மட்டும் செய்யுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் போகிற ஊரில் வந்து அங்கேயும் வாடகைக்கு இருங்க, கடைசியாக எங்கே செட்டில் ஆகுறீங்களோ அங்கே வீடு வாங்கிக்கோங்க. நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது ஒன்று தான், நம்ம பயன்பாட்டுக்கு வீடு வேணும், நம்ம பயன்பாட்டுக்கு நிலம் வாங்கணும்னா உடனே வாங்கலாம். ஆனால் நான் 10 வருஷம் கழிச்சு தான் அதை பயன்படுத்த போகிறேன், 10 வருஷம் கழிச்சு தான் எனக்கு வீடு வாங்கணும், அதை நான் போட்டு வச்சுக்கிறேன் இப்போ அப்படின்னு சொல்லி வாங்காதீங்க. ஏன்னா அதை விட வேகமாக வளர்கிற முதலீடுகள் பல இருக்குது. இல்லை நீங்கள் இப்போ சொல்லும் போது அவங்களுக்கு என்ன இன்னொரு கருத்து, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி 10 வருடங்களுக்கு பிறகு 20 வருடங்களுக்கு பிறகு தான் வந்து எனக்கு வீடு தேவை, நிலம் தேவைன்னும் போது நீங்கள் அப்போ வாங்குவீங்க சொல்கிறீங்க. ஆனால் அவங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விலைவாசி அப்போ உயர்ந்துருமே, அதே இடம் அன்றைக்கி நான் 2 மடங்கு 3 மடங்கு கொடுத்து வாங்க வேண்டியிருக்குமே, ஒன்று நிலம் ப்ளஸ் கட்டுமான பொருளும் அதே மாதிரி 2-3 மடங்கு, அப்போ எனக்கு அது லாஸ்ட் தானே, அப்போ நான் இன்றைக்கி வாங்குறதுன்னு அது சேஃபு அப்படின்ற கருத்து தான் முதன்மையாக வைக்கிறாங்க. இதுக்கு என்ன உங்களுடைய பார்வையாக இருக்கும்? நம்ம வந்து இந்த விலைவாசி ஏற்றமாகட்டும், விலை ஏற்றமாகட்டும், இதையெல்லாம் வந்து இந்த பொருளாதாரத்தோட சம்மந்தப்படுத்தி பார்த்துக்கணும். இப்போ வந்து விலைவாசி உயருது அப்படின்னா ஏன் உயருதுன்னா பணவீக்கம் உயருது, அதனால தான் பணவீக்கம் உயருது. அப்போ பணவீக்கம் எப்படி உயரும் அப்படின்னா அந்த பொருளாதாரம் உயர்ந்தால் தான் உயரும். அப்போ பொருளாதாரம் உயரும் போது அந்த பொருளாதார உயர்வோடு நம்மளை சம்மந்தப்படுத்திக்கிட்டா, நம்ம முதலீடை சம்மந்தப்படுத்திக்கிட்டா, நீங்கள் இப்போ வாங்கி வைக்கிற விலையை விட 10 வருஷம் குறைந்த விலைக்கே நீங்கள் அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கலாம். அதாவது எடுத்துக்காட்டுக்கு இப்போ நீங்கள் 1 கோடி ரூபாய்க்கு வாங்குறீங்க, 10 வருஷம் கழிச்சு அது ஒரு 5 கோடி ரூபாய்க்கு போகுது அப்படின்னா, இந்த 1 கோடி ரூபாவை இன்றைக்கி நீங்கள் சரியான இடத்துல முதலீடு பண்ணிங்கன்னா, ஏன்னா பொருளாதாரம் தான் பெருசாக வளரும், அதற்கு பின்பு தான் பணவீக்கம் அதோட பாதியில் தான் வளரும். நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா நீங்கள் 10 கோடி ரூபா சம்பாதிச்சிருவீங்க. அப்போ இந்த 5 கோடி எடுத்து ஆமாம், மீதி 5 கோடியை வச்சு வாங்குங்க, மீதி 5 கோடி உங்கள் கையில் பணமாக இருக்கும். ஸோ இதை தான் நாங்கள் கருத்தாக முன்வைக்கிறோம். இது வந்து தியரட்டிக்கல் கான்செப்ட் இப்படி தான் இருக்குது. பணவீக்கம் ப்ளஸ் நம்மளுடைய பொருளாதாரம் growth தான் வந்து நம்மளுடைய பங்குச்சந்தையோட வளர்ச்சி. ஆமாம், பங்குச்சந்தையோட வளர்ச்சின்னு சொல்கிறோம். அப்போ நம்ம அந்த பணவீக்கமான அந்த 6% மட்டும் கவலைப்பட்டுக்கிட்டு ஒரு இடத்த வாங்கி அந்த 6%த்தில் நம்ம இடத்த முடக்கி போடுறதோட காத்திருந்து வாங்குவது அதிக பலனை கொடுக்கும். சார் கரெக்ட், நீங்கள் சொல்கிறது பார்த்தா பொருளாதாரம் தான் வேகமாக வளருது, அது ஒத்துக்கலாம். நீங்கள் சொன்ன மாதிரி அதோட 2 மடங்கு இது வளர்ந்துருக்கும், நம்ம அந்த இடமும் கிடைக்கும் ப்ளஸ் கேஷும் கையில் இருக்கும் எக்ஸ்ட்ரா, ரைட்? ஓகே. இப்போ இதில் வந்து நீங்கள் சமூக பிரச்சனை ஒன்று சொன்னீங்க பார்த்தீங்களா, இந்த வீடு வாங்கலைன்னா வந்து கேள்விகள் கேட்பது, இல்லை வந்து நம்ம முன்னோர்கள், இதுக்கு அடுத்தும் ஒரு பிரச்சனை கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிறதா நான் உணர்றேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து சென்னையில் சென்னை மாதிரி பெரிய மாநகரத்தில் பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட இடத்தை விட அப்பார்ட்மெண்ட்ஸ் விற்கிறது தான் அதிகம். தனிப்பட்ட இடன்றது ரொம்ப குறைவாயிடுச்சு. இந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் விற்கிறவங்க புதுசாக இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா புது கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் உள்ளே இருக்காங்க. இவங்கெல்லாம் சில கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா ஹியூமன் பீயிங்க்கு கிச்சன் ப்ராடக்ட் தயாரித்தவங்களாம் இன்றைக்கி கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்காங்க. இப்போ புது கன்ஸ்ட்ரக்ஷன் நிறைய வராங்களா. இப்போ இங்கே பாருங்கள், இவங்க ரொம்ப மைல்டாக மைக்ரோ லெவலில் இன்றைக்கி ஒரு புது எம்ப்ளாயி வேலை செய்யும் போதே வீடை வாங்கிறதுக்கான புஷ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்களோட அலுவலகத்துக்கு முன்ன நின்று கொடை போட்டு கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. உரப்பட்ட டெலிகால் ஃபோன் வந்து ஆரம்பிச்சிடும். இன்னும் வங்கியிலேருந்தே வர ஆரம்பிச்சிடும். ஹோம் லோன் வேணுமான்னு வங்கி ஒரு பக்கம் லோன் கேட்கும், இந்த வீடு விற்கிறவங்க ஒரு பக்கம் ஃபோன் பண்ணி இந்த இடத்துல இருக்குது ஆஃபரில் இருக்குன்னு வருவோம். சார் அவங்க வீட்டு போகிற வழியில், அலுவலகத்தில், அவங்க வீட்டாண்ட, அவங்க மாலாண்ட சுற்றி இது நடக்குது பார்த்தீங்களா. இதனால் எனக்கு தெரிஞ்சு அதிகம் வீடு வாங்குறது நடக்குது. கரெக்டாக? கண்டிப்பாக நடக்குது. அது பியர் ப்ரெஷர்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டில் நம்ம பக்கத்துலேயே வேலை பார்த்துட்டு இருப்பாரு, அவர் ஒரு வீடு வாங்கிடுவார், அவரோட வீடை பால் காய்க்கிறதுக்கு இவர் கூப்பிடும்போது இவருக்கும் வந்து நம்ம வீடு வாங்கணுமே அப்படிங்கிற ஆசை வரும். இது எல்லாமே அதிகாரம் சார்ந்தது. நான் முதலே சொன்ன மாதிரி நிலமும் வீடும் அதிகாரம் சார்ந்தது தான். ஆனால் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, அது உண்மையான அதிகாரம் இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம ஊரில் வீடு இருக்குது, அப்பா கிட்ட வீடு இருக்குது அப்படின்னா நீங்கள் காத்திருப்பதில் தவறு கிடையாது. ஏன்னா உங்களுடைய வீடு அப்படிங்கிறது உங்கள் ஊர்லேயே வந்து உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது. நீங்கள் இங்கேயும் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா இப்போ ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு பதிவு பார்த்தேன், புதுசாக ஒருத்தர் வீடு வாங்கியிருக்காரு, படூரில் வந்து 65 லட்சத்துக்கு என்னமோ வாங்கியிருக்காரு. அதை உடனே இப்போ விற்கவும் முடிவு பண்ணியிருக்காரு, அவருக்கு நிதி தேவை அப்படின்னு வாங்கிட்டு உடனே விற்கிறாரு. அப்போ அவர் விற்கும் போது அவரால் விற்க முடியல. ஏன்னா பிரச்சனை எப்பவுமே. ஆமாம், ஏன் அப்படின்னா அந்த பில்டரே வந்து இன்னும் வீடு வித்துட்டு இருக்காரு.
அந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ள வீடு வித்துட்டு இருக்காரு. அப்ப இவரும் போய் விற்கும் அதோட குறைச்சி கொடுக்குறேன்னு சொன்னா கூட வாங்குறதுக்கு ஆள் இல்ல. இப்போ அபார்ட்மெண்ட்டோட நிலைமையே அதுதான். நீங்க அபார்ட்மெண்ட் வாங்கக்கூடாதான்னா கண்டிப்பா பயன்படுத்துறீங்க அப்படின்னா வாங்கலாம். ஆனால் அதை வந்து எனக்கு ரெண்ட் வரும், வாடகை வரும், நான் வாங்கி வைக்கிறேன், இந்த இடம் நல்லா வளர்ச்சி அடையும் அப்படின்னு சொல்லி வாங்காதீங்க. ஓகே. இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். ஒரு விஷயம் நமக்கு எளிமையாக கிடைக்குது அப்படின்னா அந்த விஷயத்துல நமக்கு பெரிய லாபம் கிடைக்காது. நம்மளை கூவி வந்து ஒரு இடத்த விற்கிறாங்க, நம்ம கண்ணுப்பட இவ்வளோ பிளாட்ஃபார்ம்லலாம் இப்போ விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அப்படிலாம் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அதை போய் நம்ம வாங்கி நம்ம வசதியாக வாழ்ந்துடலாம், பணக்காரர் ஆகிடலாம் தயவு செஞ்சு நினைக்காதீங்க. ஏன்னா அது அப்படி வாங்கலாம்னா அம்பானி எல்லா வீட்டையும் வாங்கிட்டு போயிடுவார், அதானி எல்லா வீட்டையும் வாங்கிட்டு போயிடுவார். ஸோ அதில் வந்து லாபம் இல்லை, அதனால தான் வந்து நம்மக்கிட்ட விற்கிறாங்க. ஓகே, அப்போ வந்து அந்த வீடு வாங்குறதுன்ட்டு லாபம் இல்லை, வாழ்வாதாரத்துக்கு வாங்கிக்கலாம். சரி, ரைட். இப்போ யோசிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்து வேலைக்கு வரக்கூடிய 22 வயது உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பெரும்பாலும் ஒரு 50% மேலே வரவங்க பார்த்தீங்கன்னா கல்வி கடனோட தான் உள்ளே வராங்க. இப்போ அது அதிகமாயின்னு வருது. கல்விக்கடன் வாங்கி அது வந்து நல்ல முறை தான், ஏன்னா நல்ல படிப்புக்கு அது இருக்கட்டும். அப்போ வேலைக்கு உள்ளே வரும்போது அவங்க கடன் வந்து பேக்கில் வந்து கடனோடு தான் உள்ளே வராங்க. இப்போ அடைக்கணும்னு ஒரு கான்செப்ட். இப்படி அந்த அடைக்கணும் உள்ளே போகும்போது அதை அடைக்கிறதுக்குள்ளவே 6லேருந்து 10லேருந்து 11 12 மாதத்துக்குள்ளே அவங்களுக்கு கிரெடிட் கார்டு உள்ளே வந்துடும், பர்சனல் லோன் உள்ளே வந்துடும், தேவைப்பட்ட அவங்க 2 வீலர் லோனும் உள்ளே வந்துடும். இது ஒரு வருடத்துக்கு முடிவில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அவங்க இஎம்ஐ கட்ட ஆரம்பிச்சுருவாங்க. இப்போ யோசிச்சு பாருங்கள், ஒரு கடன் கொடுக்குற நிறுவனங்கள் என்பிஎஃப்சி ஆகட்டும், பேங்க் ஆகட்டும், ஒருத்தர் உள்ளே படிச்சுட்டு உள்ளே வரும்போதே இவருக்கு என்ன கடன்லாம் கொடுத்துடலாம், ஏதாலாம் அவர்கிட்ட வருமானத்தை நம்ம வாங்கலாம், இப்படி திட்டம் போட்டு அவங்களுடைய எம்ப்ளாயி அமைச்சு எல்லா இடத்துலையும் ஃபில் பண்ணிடுறாங்களா? இந்த இடத்த முதலீடு பக்கம் கவனம் வைக்கக்கூடிய நபர்களோ இல்லை அது தொடர்பான இயங்கக்கூடிய நிறுவனங்களோ எப்படி இதை டேக்கிள் பண்ணுது? இது ரொம்ப குறைவாக இருக்கோ, இவங்க போகிற வேகத்தில் இவங்க இல்லையோ? அது நீங்கள் தனியார் நிறுவனம் எடுத்துங்க, இல்லை அரசு நிறுவனம் அப்படி இருந்தால், எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் அரசு நிறுவனம் இல்லைன்னு நினைக்கிறேன், அப்படி இருந்தால் இவங்க ரொம்ப பின்தங்கி இருக்காங்களோ? அதனால தான் இவங்க உள்ளே வந்த உடனே எல்லாம் இதில் போய் லாக் ஆகிறாங்களா? ஏன்னா ஒரு வருடத்துக்கு முன்னாடி அவங்க ஒரு 4 இஎம்ஐ கட்டுறாங்கன்னா அவங்க எப்படி முதலீடு பண்ணுற எண்ணம் வரும்? நம்ம எவ்வளோ பேசப்பட்டாலும் இப்போ இப்படி ஒரு கிளைண்ட் வந்து எப்படி எதிர்கொள்வது? நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இன்வெஸ்ட்மெண்ட்டு வேறு, கடன் வேறு, கடனுக்கான பர்பஸ் வேறு. இப்போது இந்த கடனை பற்றி இன்னும் கொஞ்சம் நான் விளக்கமாக சொல்லிடுறேன். பலரும் வந்து கடனை வந்து எதிர்மறையாக பார்க்குறாங்க. நம்ம கடனை வந்து எதிர்மறையாக பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு வீடு எடுத்திங்கன்னா அந்த வீட்டுக்கு நம்ம வாடகை கொடுக்குற மாதிரி தான் நமக்கு கடன் வாங்கணும்னா அந்த கடனுக்கு வந்து நம்ம வந்து அந்த பணத்தை செலுத்த போகிறோம். அப்போது அந்த திருப்பி செலுத்த வேண்டிய தொகையை வந்து பலரும் வந்து வட்டியோடு கொடுக்கும்போது ஒரு 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 கஷ்டமான ஒரு விஷயமா பார்க்குறாங்க. தயவு செஞ்சு அப்படி பார்க்காதீங்க. ஏன்னா 8% 9% உங்களுக்கு வந்து கடன் கிடைக்குதுன்னா நீங்கள் அந்த கடனை பொறுமையாக செலுத்திட்டு மீதியை வந்து சர்ப்ளஸாக இருக்கிற அமௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து முதலீடு சார்ந்து திருப்பலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் சராசரியாக 15% கிடைக்குது அப்படின்னா இங்கே உங்களுடைய வட்டி 9%, அங்கே கிடைக்க போகிறது 15%னா உங்களுக்கு 6% லாபம் அப்படிங்கிற கண்ணோட்டம் நமக்கு வரணும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, பணம் சேர்ந்த உடனே அந்த லோனை வந்து அடைக்கிறதுக்கு தான் வந்து முயற்சி பண்ணுறாங்க. ஸோ அதை வந்து சொல்லாதீங்க. இது வந்து ஒரு ஆஃப் டாப்பிக்காகவே வச்சுக்கலாம். இப்போ இது சின்ன ஒரு கேள்வி மட்டும். இப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தா ஒரு லோனுக்கு எனக்கு ஒரு கடன் இருக்குது, எனக்கு அந்த கடனை வந்து இஎம்ஐ நான் செலுத்தின்னு வரேன், ஆனால் இப்போ எனக்கு கொஞ்சம் அதிகம் பணம் போனஸோ இல்லை என்னோட சேலரி ஏதோ வந்துடுச்சு, இப்போ இதை நான் கடனுக்கு கட்டக்கூடாது, கட்டாதீங்க. ஓகே, என்ன பர்பஸ்? ஏன்னா நமக்கு தான் 15% லாபம் வருது. மியூச்சுவல் ஃபண்ட் சராசரி 15% வருதுன்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, நீங்கள் இதை கட்டிட்டீங்கன்னா 9% தானே கட்டுறீங்க. அப்போ 6% நீங்கள் வந்து இழக்கிறீங்களே. ஏன் அதை இழக்கிறீங்க? நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம கண்ணு முன்னாடி எப்போதுமே பணத்தை பார்க்க கற்றுக்கணும். அதே மாதிரி கடனை வந்து ஒரு எதிர்மறைய சிந்தனையாக நினைக்கவே கூடாது. அது நம்ம வண்டிக்கு போடுற பெட்ரோல் மாதிரி நினச்சிட்டு அந்த கடனை எவ்வளோ தூரம் நம்ம கொண்டு போக முடியுமா கொண்டு போயிட்டு இன்னொரு பக்கம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டாக வளர்க்கணும். ஓகே, இதை தான் நம்ம வந்து அடிப்படையில் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு வரேன். ஒரு பக்கம் கடன்கள் அதிகமாக போகுது, இன்னொரு பக்கம் முதலீடு வந்து அந்த அளவுக்கு பெருசாக பேசப்படலையே அப்படின்னா என்ன கருத்துனா, கடன்கள் வந்து உங்களுக்கு இமிடியேட்டாக ஒரு மகிழ்ச்சியை தருது. இப்போ ஒரு பைக் வாங்குறீங்கன்னா பைக் உங்களுக்கு கிடைக்குது, அது ஒரு மகிழ்ச்சி. நீங்கள் இல்லைன்னா கடன் வாங்கி கல்வி கற்கிறீங்கன்னா கல்விங்கிறது உங்களுக்கு முதல்ல கொடுத்துட்றாங்க, முதல்ல கிடச்சிருது, பலன் முதல்ல கிடச்சிருது. ஆனால் முதலீட்டில் வந்து பலன் அப்படிங்கிறது பின்னாடி தான் கிடைக்கும். ஓகே, முதல்ல கிடைக்காது. நிறைய பேர் பாருங்கள், முதலீடுன்னு சொல்லிட்டு 30% தரேன் 50% தரேன்னு சொல்கிறவங்க கிட்ட போய் ஏமாறுவாங்க. ஆனால் முதலீடு அப்படி இயங்குவது கிடையாது. முதலீட்டில் வந்து ப்ராசஸ் ரொம்ப முக்கியம், டிசிப்ளின் ரொம்ப முக்கியம், ரொம்ப பொறுமையாக இருக்கணும், அதை திருப்பி செய்யணும், ரொம்ப சலிப்பான ஒரு வேலை. ஆனால் அதை நீங்கள் திருப்பி ஒரு 5 வருஷம் 10 வருஷம் செஞ்சிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு பணம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு ரொம்ப பொறுமை தேவை. நம்ம ஆட்களுக்கு பொறுமையே இல்லை, எல்லாம் இப்போ நடக்கணும். அது போன தலைமுறையாக இருக்கட்டும், இந்த தலைமுறையாக இருக்கட்டும், எனக்கு பலன் இப்போ கிடைக்கணும். எடுத்துக்காட்டுக்கு
இந்த இன்சூரன்ஸ் எடுத்துக்கோங்க, நம்ம பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் தான் கட்டணும்னு சொல்கிறோம். பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ்னால் நீங்கள் ப்ரீமியம் செலுத்துவீங்க, உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அந்த பணம் வீட்டுக்கு வரும். ஆனால் நம்ம ஆட்கள் என்ன கேட்பாங்க, நான் பணம் செலுத்துகிறேன், எனக்கு கையில் பணம் வரணும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்குறேன் அப்படிம்பாங்க. அப்போ அந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட்டுக்குள்ளே போகும்போது அதுதான் நிறைய விற்குது. அதை என்டோமெண்ட் பாலிசின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ப்ரீமியமும் அதிகமாக இருக்கும், சம் அஷ்யூர்டு ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் நம்ம மக்களுக்கு அதுதான் விரும்புகிறாங்க. ஓகே. ஸோ நம்ம என்ன நினைக்கிறோன்னா, உடனடியாக எனக்கு பலன் கிடைக்கணும். அப்படி நினைக்கும் போது என்ன ஆகுது, பல தப்புகள் நடக்குது. பொறுமையாக இருக்கணும், லாங் டேர்மில் யோசிக்கணும். அப்படின்னா நம்ம நிறைய பணம் சம்பாதிக்கலாம். இதுதான் ஏன் லோனில் விழறாங்க, முதலீட்டுக்கு வரமாட்டுக்கிறாங்கிறதுக்கான காரணமாக நான் பார்க்குறேன். இப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தா கடன்ன்றது உடனடி மகிழ்ச்சி. ஏன்னா சொன்ன மாதிரி கடன் வாங்கணும்னா பைக் வாங்கிக்கலாம், கார் வாங்கலாம், வீடு வாங்கலாம். இது 10 வருடமா 15 வருடமா டைம் எடுக்கும். ரைட்.